தமிழ்நாடு முழுவதும் சீரான வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதே திமுக அரசின் நோக்கம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்று வருகிறது. 2 நாள் நடைபெறும் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமை விருந்தினராக மாநாட்டில் கலந்து கொண்டார். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை நோக்கி தமிழக அரசு முன்னேறிச் செல்வதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை அதிவிரைவு பாதைக்கு கொண்டு செல்லவும் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த மாநாடு பயனுள்ளதாக அமையும் என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் முதலீட்டுக்கான சூழல் அதிகரித்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு முன்கூட்டியே கணிச்சு இன்றைய தமிழ்நாடு அரசு செயல்படுது. வணிகம் புரிதலை எளிதாக்கி வரோம். திறன்மிகு பணியாளர்களை உருவாக்கி வரோம். நாளைய தொழில் மாற்றங்களை கணித்து வைத்திருக்கிறோம். தொழிலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிடையே இணைப்பினை ஏற்படுத்தி வருகிறோம். தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற தொழிலாளர்களை தயார்படுத்தி வருகிறோம். நான் முதல்வன் திட்டம் மூலம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வருகிறோம். இளைஞர்களின் திறனுக்கேற்ற வேலைகளை உறுதி செய்து தருகிறோம். மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சி என்ற லட்சிய இலக்கு தமிழகத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் என்றார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு பொருளாதாரத்தில் நலிவடைந்த நாடாக இருந்த இந்தியா இன்றைக்கு மிக வேகமாக வளரும் நாடாக மாறியிருப்பதாக தெரிவித்தார். And I'm delighted that Tamil Nadu has taken an ambitious vision to be a $1 trillion economy by 2030. And I wish the government, captains of industry and the people of Tamil Nadu well in this endeavor to take Tamil Nadu to greater heights. And that is what will drive the people of the country. That is what will drive industrialization, new jobs, new work opportunities. It will help the young boys and girls to aspire for big goals in life. இதனிடையே உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இன்று 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மேலும் 5,50,000 கோடி ரூபாய் இலக்கு எட்டப்பட்டுள்ளது.